வெறும் 85 செகண்ட்ஸ்ல ஒரு திகில் கதைய சொல்லி நம்மள அப்படியே சீட்டேஜ்ல உட்கார வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ரீல்ஸை ஆக்கிரமிக்க போற ஒரு பிரம்மாண்டமான சினிமேட்டிக் தமிழ் ஹாரர் குறும்படத்தை எப்படி உருவாக்குறாங்கங்கிற சீக்ரெட்ஸை டீகோட் பண்ண போறோம். ஷேடோ ஆஃப் தி டி எஸ்டேட். இந்த கதையோட வழிகாட்டி தொகுப்பை இப்போ அலசலாம் வாங்க. சரி, இப்போ சொல்லுங்க, ஒரு 85 செகண்ட் கதைய எப்படி மறக்க முடியாத அளவுக்கு மாத்துறாங்க? சோஷியல் மீடியால நாம எத்தனையோ வீடியோக்களை கடந்து போறோம். ஆனா சில வீடியோக்கள் மட்டும் நம்மள அப்படியே உறைய வச்சு முழுசா பார்க்க தூண்டுதில்ல. அதுக்கு காரணம் சிடிஆர் எனப்படும் கிளிக் த்ரூ ரேட்டை எகிர வைக்கிற அந்த முதல் 5 செகண்ட்ஸ் தான். அது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? ஓகே, இந்த 85 வினாடி கதையோட கட்டமைப்பை நாம ஒரு 5 மெயின் பாயிண்ட்ஸா பிரிச்சு பார்க்கலாம். அதிரடியான ஆரம்பம், தேயிலை தோட்டத்தோட பின்னணி, உளவியல் திகில் மற்றும் அதோட வேகம், ஆடியோ அண்ட் அட்மாஸ்பியர், அப்புறம் ஃபைனலா அந்த பயங்கரமான கிளைமேக்ஸ். வாங்க ஒன்னொன்னா டிகோட் பண்ணலாம். முதல் விஷயம், அந்த அதிரடியான ஆரம்பம். வெறும் 5 செகண்ட். ஆமாங்க, கரெக்டா 5 செகண்ட் தான் ஒரு கிரியேட்டர் கையில இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஷாக்கிங்கான ஹுக் கொடுத்து ஆடியன்ஸ் ஒரு குக்கி மாதிரி புடிச்சு கதைக்குள்ள இழுக்கலன்னா உங்க பாட்டுக்கு அடுத்த வீடியோக்கு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், கதை நடக்கிற அந்த மர்மமான இடம், அதாவது தேயிலை தோட்டத்தின் பின்னணி. இப்போ இந்த கதையோட சீக்வன்ஸ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இருட்டு, பலத்த மழை, ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு அனாதையான தேயிலை தோட்டம். ஒரு பனிமூட்டமான மலைப்பாதையில நண்பர்கள் கார்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு நடு ரோட்ல பழைய லேந்தன் வள கூட ஒரு பொண்ணு நிக்கிறா. ஒருத்தன் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறான். அப்போதான் கவனிக்கிறான், அவளோட கால்கள் பின்னோக்கி திரும்பி இருக்கு. டக்குன்னு விளக்கான இது அந்த பொண்ணு அப்படியே மாயமா மறைஞ்சிடுறா. எப்படி இருக்கு கேக்கும்போதே? இந்த வெள்ளை உருவம்ங்கிற பழைய கான்செப்ட பின்னோக்கி திரும்பிய கால்கள்ங்கிற ஒரு சின்ன டீடைல் மூலமா எவ்ளோ டெரிஃபைங்கா மாத்திருக்காங்க பாருங்க. மூணாவது பாயிண்ட், உளவியல் திகில் மற்றும் அதோட வேகம். சிம்பிளா சொல்லணும்னா சைக்கலாஜிக்கல் ஹாரர் அண்ட் பேசிங். பொதுவா பழைய ஹாரர் படங்கள்ல பாத்தீங்கன்னா பயத்தை ரொம்ப மெதுவா பில்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வைரல் கதைகள்ல அப்படி பண்ண முடியாது. ஒவ்வொரு 8லிருந்து 10 செகண்டுக்கும் ஒரு முறை அந்த சஸ்பென்ஸ் ஸ்பைக் ஆயிக்கிட்டே இருக்கணும். ஆடியன்ஸை ஒரு செகண்ட் கூட ரிலாக்ஸ் பண்ண விடக்கூடாது. அந்த தொடர்ச்சியான பதற்றம் தான் கதையோட நம்மள ஒன்றி போக வைக்கும். இந்த தொடர்ச்சியான பயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ஸ் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப டீப்பான எமோஷனலான ஒரு ஆண்குரல், அதுவும் நம்ம கேஷுவலா பேசுற இயல்பான தமிழ்ல சின்ன சின்ன சென்டென்ஸா ஒரு சினிமேட்டிக் பேசிங்ல சொல்லும்போது அந்த பயம் அப்படியே ஆடியன்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். சோர்ஸ்ல இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாலாவது, கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்மள நடுங்க வைக்கிற ஆடியோ மற்றும் சூழ்நிலை வடிவமைப்பு. உண்மையை சொல்லணும்னா எங்க சவுண்ட் டிசைன் தான் ரியல் ஹீரோ. அந்த கனமழை, இடிச்சத்தம், ஊளையிடுற காத்து, பின்னாடியில லேசா கேக்குற ஹார்ட் பீட், காட்டுல எங்கோ தூரத்துல யாரோ முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்தம், அப்புறம் அந்த ஹாரர் பிஜிஎம், இதெல்லாம் ஒன்னு சேரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயின் நிஜமாவே நாமளும் அந்த ஆபத்தான எஸ்டேட்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைனல் பாட்டுக்கு வந்தாச்சு. 5வது, அந்த பயங்கரமான உச்சகட்டம். அந்த பொண்ணு மறைஞ்சதுக்கு அப்புறம் நண்பர்கள் பயந்து போய் கார்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது டக்குன்னு காரோட ரூஃப்ல யாரோ தட்டுற மாதிரி ஒரு வினோதமான சத்தம். என்னான்னு பார்க்க கார்ல ரெக்கார்ட் ஆகிற கேமராவை செக் பண்ணி பார்க்கறாங்க. அங்க கார் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பேய் காரோட ரூஃப்ல உட்கார்ந்துட்டு கேமராவை நேருக்கு நேரா பார்த்து சிரிக்குது. அப்படியே ஒரு கிளிச் சவுண்ட் எஃபெக்டோட திரைய உடைச்சு பார்வையாளர்களை நேரடியாக பார்த்து அந்த பேய் சிரிக்கும்போது பயத்தோட உச்சத்துக்கே நம்மள கொண்டு போயிடும். கதையை எப்படி முடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் மனசுல அந்த பயம் இருக்கிறப்பவே அவங்கள கமெண்ட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் தூண்டணும். அதனாலதான் இன்னும் இப்படி பயமுறுத்தும் ரியல் கோஸ்ட் ஸ்டோரிஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க கதை உலகம் 2.0. இந்த குறிப்பிட்ட வாசகத்தை ஸ்ட்ராங்கான கால் டு ஆக்ஷனா யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்தி என்கேஜ்மெண்ட்டை எகிர வைக்கும். சோ இந்த ஆழமான அலசல் இருந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான், ஒரு வெற்றிகரமான 85 செகண்ட் வைரல் ஹாரர் வீடியோங்கிறது சும்மா மேஜிக் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் ஆடியன்ஸோட சைக்காலஜியை வச்சு ப்ளே பண்ற ஒரு மாஸ்டர் கிளாஸ். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட சொந்த திகில் கதையை உருவாக்க நீங்க ரெடியா?